இன்றைக்கி நம்ம சீனி வடை தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு 10 ஏலக்காயில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 படி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அரிசி காலையிலே கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்ச ஏலக்காய் தூள் சர்க்கரையும் அரைச்சேன்னா அது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதையும் பவுடராக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். அது முட்டை வந்து 11 முட்டை சேர்த்தேன். 3 முட்டையாக அடித்து ஊற்றி செஞ்சோம். அதில் முட்டை சேர்க்க பார்த்து நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதையும் சேர்த்து ஒன்றா போட்டு அடித்து 3 முட்டையாக அடித்து ஊற்றி மாவு பிசைஞ்சோம். கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையும் சர்க்கரையும் அடித்து ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இது கல் மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக வடை தட்டுற பதத்துக்கு இருக்கணும். அதனால் முட்டை தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட ஒன்று அடித்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது திட்டமான பதத்தில் இருந்துச்சு. இப்போ வானலில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெய் அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு உருண்டை புளி போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி வடை மாரி தட்டி நடுவில் மெது வடைக்கு போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுக்கிறோம். ஒன்று வெந்ததும் அடுத்தது இன்னொன்று போட்டு அப்படியே பக்கத்தில் பொறுமையாக சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுக்கணும். ரொம்ப நேரம் ஆச்சு இதை சுடுறதுக்கு, நிறைய சுட்டுட்டு இருந்தோமா. அது பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சேன். ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். இது மாதிரி நல்லா செவந்து வருது பாருங்கள். நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்க பார்த்து அது கலரும் நல்லா கொடுக்கும், நல்லா வெந்தும் வரும். இது மாதிரி நல்லா கலர் மாறினதும் எடுத்துடணும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டான சீனி வடை தயாராகிடுச்சு. இது நான் சுட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேங்க. இன்னும் நிறைய சுட்டுட்டேன். 1/4 படி மாவுக்கு 40 சீனி வடை வந்துச்சு. அது பாட்டுக்கு டைம் ஓடிட்டே இருந்துச்சு. எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு தான் எழுந்திரிச்சோம். பாருங்கள், சூப்பரான எம்மியான சீனி வடை சுட சுட தயாராகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.